லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபைர்ஸை எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு மாதம் இல்லை ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கான டைம் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1.5 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 20 நாள் இல்லை அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு நீங்கள் டெய்லி சிஏ வந்து படிக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி பிடிஎஃப் அதுக்கப்புறம் மந்த்லி பிடிஎஃப்பை நீங்கள் குயிக் ரிவிஷன் வந்து பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா பெஸ்ட் கரண்ட் அஃபைர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு 100 கரண்ட் அஃபைர்ஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு 150 கரண்ட் அஃபைர்ஸ். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 1000 கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபைர்ஸ் படிக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால நீங்கள் வீக்லி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாதங்களுக்கு வந்து படிங்க. இப்போ எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் டேட்லேருந்து ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா அதில் 2 வாரத்துக்கு நீங்கள் டெய்லி வந்து படிக்கணும். இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து கேட்கக்கூடிய ஒரு 30 to 40% ஆஃப் த கொஸ்டினை நம்ம வந்து அடிக்க முடியும். அதுக்கடுத்து ரிமைனிங் ஒரு 20%க்கு நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3-4 சைட்டில் வந்து மாக் டெஸ்ட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க நிறைய டெஸ்ட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அதை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அதில் நீங்கள் படிக்காதது எதெல்லாம் வருதோ அதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணும் போதும் அதை நீங்கள் ஒரு குயிக் ரிவிஷன் வந்து பண்ணும்போதும் அந்த ரிமைனிங் 20% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ நம்ம மேக்ஸிமம் ஒரு 60% ஆஃப் த கொஸ்டினை நம்ம அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். ரிமைனிங் 40% ஆஃப் த கொஸ்டின் என்ன பண்ணுறது தானே கேட்குறீங்க. அது தயவு செஞ்சு யாருக்குமே அந்த 40% ஆஃப் த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டட் பேட்டர்னில் வருது. நம்ம 60% எய்ம் பண்ணாலே போதும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிஏயோட மார்க்கை வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு ஹார்டின் பட்டனை போட்டு விடுங்க. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்லோட் பண்ணி விட்றேன். தேங்க்யூ.